أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. தமிழகத்தில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல போகிறோம். இணை வைப்பில் தாயத்து தட்டு தரிக்கா கந்தூரி போன்ற பிதஅத்துகளில் மூழ்கி கிடக்கும் மக்களை தௌஹீதை எடுத்துச் சொல்லி தட்டி எழுப்ப போகிறோம் என்ற முனைப்புடன் களம் புகுந்தது ஒரு கூட்டம். தௌஹீதுவாதிகள் என்று தங்களை இனங்காட்டிக் கொண்ட இவர்கள் இயக்கங்கள் என்ற பெயரால் எடுத்த அவதாரங்கள் ஏராளம். இவர்கள் ஏற்கனவே இருக்கும் இயக்கங்களை விட்டுவிட்டு புதிய இயக்கங்களை ஆரம்பித்தவுடன் தமது பழைய இயக்கங்களை சரமாரியாக பொய் செய்திகளை கொண்ட ஆதாரமற்ற அபாண்டமான குற்றங்களை கூறி விமர்சிப்பதோடு மத்திய மாநில அரசுகளுக்கு இயக்கங்கள் பற்றிய செய்திகளை கணக்கு வரவு செலவுகளை காட்டிக் கொடுத்து அறியாத அபலை மக்களிடம் தாங்கள் சுத்தமானவர்கள் என்று இனங்காட்டிக் கொள்வது இவர்களின் கடந்த கால சாதனைகள். சகோதர இயக்கங்களை சற்றும் சளைக்காமல் அறியாத மக்களிடம் அள்ளி வீசும் பொய் குற்றச்சாட்டுகளின் பட்டியலையும் அதற்குரிய உண்மை விளக்கத்தையும் இனி நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். சுனாமி என்ற பேரழிவு சமுதாயத்தை தீண்டிய போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாகுபாடு இல்லாமல் உதவிக்கரம் நீட்டிய சமுதாய பற்றும் மனிதநேயமும் பேணிய சகோதர இயக்கத்தை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் திருடர்கள் என்று பட்டம் சூட்டி அவர்கள் கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ளுகள் செய்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒருபுறம். நாகூரில் சுனாமி பேரிடர் நிவாரண மையம் எழுப்பியதை நன்றாக அறிந்திருந்தும் வேண்டுமென்றே உண்மையை மறைத்து கேள்வி கணைகளை தொடுப்பது மற்றொரு புறம். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் பித்ரா அரிசி விநியோகத்தில் முறைகேடு என்ற முனகல் இன்னொரு புறம். உண்மை நிலை என்ன? இதோ உங்களின் முன்னால். இவங்க யாரு? தாமுக யாரு? ஊரறிய உலகறிய எவனுக்கும் ஒரு மனசு இடம் தராதுங்க. அந்த காசை திண்ட கூட்டம் இவங்க. எந்த காசு? சுனாமிங்க. சுனாமிங்கிற பேர்ல நான் கேட்கிறேன், நீ மானங்கிட்ட மைதின்கான நீ ஒரு நேர்மையானவனா இருந்தா இந்த சுனாமியை திண்டதுக்கு முதல் நடவடிக்கை எடுத்துட்டு வா, பள்ளிவாசல் நான் உங்களுக்கு தர்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தெள்ளிய நீரோடையாய் திறந்த புத்தகமாய் திகழ்கிறது. மக்களின் சேவை, அவர்களின் நேசம், இவைகள் மட்டுமே தங்களின் சுவாசம் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்ட தமுமுகவை கூட குறை கூறி ஒரு சுட்டு விரல் நீண்டது. இயக்கத்திற்கு உள்ளே இருப்பவர்கள் கேள்வி கேட்டால் கூட கட்டம் கட்டும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எங்கேயோ கேட்ட குரலுக்கு பதிலளிக்கும் வண்ணம் அல்ல, உலகிற்கே தங்களின் தூய்மையை நிரூபிக்கும் வண்ணம் சுனாமி மற்றும் பித்ரா கணக்குகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மக்கள் மன்றத்தில் சமர்ப்பித்தது. அல்லாமல் சுனாமி நிவாரண நிதி நாம் மொத்த வசூல் 68,36,873 ரூபாய். இது சுனாமிக்காக நாம் வசூல் செய்தது. இதனுடைய செலவு நாம் இதுவரையில் செலவு செய்திருக்கின்றோம். அதனுடைய கணக்கு
ஆடிட்டர் வரைக்கும் சென்று வந்திருக்கின்றது. அது மார்ச் வரையிலான கணக்காகும். மற்ற கணக்குகளும் நம்மிடம் இருக்கின்றது. அதற்கான வவுச்சர்களும் அதனுடைய பில்களும் நம்மிடம் இங்கே இருக்கின்றது. மானங்கிட்ட மைதின்கான நீ ஒரு நேர்மையானவனாக இருந்தா இந்த சுனாமியை திண்டதுக்கு முதல் நடவடிக்கை எடுத்துட்டு வா, பள்ளிவாசல் நான் உங்களுக்கு தர்றேன். இருந்து துல்லியமாக கணக்குகளை கொடுத்து நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி செய்வோம் என்பதை மிக தெளிவாக எல்லோரும் புரியும்படியாக சொன்னார்கள். இதை பார்க்கும் பொழுது அதாவது மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும், மடியில் கனம் இல்லாவிட்டால் வழியில் இம்மாதிரி கணக்கை துல்லியமாக எந்த ஒரு நிறுவனமும் செய்வது இல்லை. அப்படி செய்தால் அந்த நிறுவனத்தை நாம் பாராட்டுகிறோம். இந்த நிறுவனத்தை பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் அறிந்தவரையில் நான் இந்த குறைந்தபட்சம் தமிழக வரலாற்றில் என்று மட்டும் நான் சொல்லலாம், இத்தகைய ஒரு நிகழ்வு எந்த அமைப்பும் செயல்படுத்தியதே இல்லை என்று. உள்ளகரிய திங்கிறாயா? சுனாமிக்கு அவன் வெளிநாட்டில் கஷ்டப்படுறவன் தன்னுடைய ஒரு மாச ஊதியத்தை குடும்பத்துக்கு அனுப்பாம அந்த மக்களுக்கு போய் சேரட்டும்னு அனுப்பினானே, அந்த மாதிரி காசுகளை எவ்வளவு 65 லட்சம் ரூபாய் 68 கூற முடியும். அவ்வளவு துல்லியமான ஒரு நிகழ்வை இன்றைக்கு நிகழ்த்தி ஒரு வரலாற்றையே படைத்திருக்கின்றீர்கள். மிக நேர்மையான முறையில் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கின்றன. ஒரு இயக்கம் கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்கும் போது ஒரு சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுவார்கள். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அதை ஆடிட் செய்த பிறகு செயற்குழுவில் அது தாக்கல் செய்யப்படும், பிறகு பொதுக்குழுவில் அது தாக்கல் செய்யப்படும். அது தாக்கல் செய்து விட்டவுடனே அது பிறகு அரசாங்கத்தில் எங்கு பதிவு செய்திருக்கிறார்களோ, ட்ரஸ்டாகவோ அல்லது சொசைட்டியாகவோ அசோசியேஷனாகவோ பதிவு செய்திருந்தார்கள் என்றால் அங்கு அந்த கணக்குகளை அவர்கள் தாக்கல் செய்வார்கள். இதுதான் ஒரு முறையான செயல். இன்றைக்கு அதையும் மீறி பொதுமக்கள் முன்னிலையிலேயே நீங்கள் தாக்கல் செய்து இருக்கிறீர்கள். ஆகவே இதற்கு மேலும் மேலும் நேரத்தை செலவுபடுத்தி விளக்கங்களிக்க வேண்டிய தேவை இல்லை என்று நான் என்னுடைய சகோதரர் அவர்களுக்கும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். கணக்கு விஷயத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கணக்கு விஷயத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆடிட்டரு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இவங்க மூலமாக அரசாங்கத்துக்கு ஒப்பிக்கப்படுகிறது. பணம் வாங்குறாங்க, பணத்தை செலவு பண்ணுறாங்க, கணக்கை அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. தலைவர் சொல்வது போல் நம்ம யாருக்கும் கணக்கை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் மூணாவது ஆள் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கணக்கை காட்ட வேண்டிய அவசியமே தேவையில்லை. அப்படி இருந்தும் இந்த பணிகளுக்கு எல்லாம் மத்தியில் சிரமம் பாராமல் சரி இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை பல ஒரு வருஷமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கஷ்டமான காலகட்டத்திலேயும் பல பணிகளையும் ஒதுக்கிவிட்டு தங்களுடைய கணக்குகளை புள்ளி விவரமாக அனைத்தையும் ஒன்றுவிடாமல் இங்கே சரியாக காட்டியிருக்கிறீர்கள். அதை மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மார்க்க கடமை ஏழைப்பாளைகள் பெருநாள் அன்னைக்கு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம கடமையை நிறைவேற்றுவோம், மார்க்க கடமையை நிறைவேற்றுவோம் கொடுத்த அந்த ரூபாயை சாப்பிட்ட இந்த ஊழல் பெருச்சாளிகள் பித்ராவிற்காக தலைமை மூலமாக வசூல் செய்த பணம் 6,01,100 ரூபாய். கிளைகள் மூலமாக வசூல் செய்த மொத்த பணம் 14,72,840 ரூபாய். இது 2004க்கான பித்ராவிற்கான கணக்கு. 2005 மொத்த தலைமை மூலமாக வசூல் செய்தது 7,31,700 ரூபாய். கிளைகள் மூலமாக வசூல் செய்தது 20,38,062 ரூபாய். மொத்தம் 27,69,762 ரூபாய். இது பித்ராவிற்கான மொத்த வசூல். இருப்பு 35 வெளியிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வருஷம் ஒன்னாச்சு. இந்த இருப்பு 35 எழுதினானுவ இந்த 35 லட்சம் ரூபாயில இனிமேல் நாகூர்ல அடுத்த வருஷம் சுனாமி வரப்போகுது. வகி வந்திருக்கவங்களுக்கு வகி வந்து செல்லாட்டு இருந்து நாகூர்ல சுனாமி பாதுகாப்பு மையம் கட்ட போறோம். 35 லட்சம் ரூபாயில சுனாமிக்கு என்ன செய்ய போறாங்களா? பாதுகாப்பு மையம் கட்ட போறாங்களாம். அடுத்த சுனாமி நாகூர் தானே வரப்போகுது. அடே சுனாமியில பாதி என்ன சொல்லி பணத்தை வாங்கின? சரி, பாதுகாப்பு மையம் கட்டினியா? இடம் வாங்கினியா? அஸ்திவாரம் போட்டியா?
கட்டட வேலையை ஆரம்பிச்சியா? எங்க அந்த ரூபா? சுனாமி என்ற ஆழி பேரலை இந்திய பெருங்கடலின் கரையோர பகுதிகளை சுருட்டி போட்டது. சுனாமி சூறையாடிய பகுதிகளுக்கு சில மணித்துளிகளிலேயே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் விரைந்து சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொண்டனர். நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைத்த தமுமுக மாநிலத்திலேயே அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்ட நாகை மாவட்டத்தில் தமுமுக சார்பாக சுனாமி பேரிடர் நிவாரண மையம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி 22/3/2006 அன்று தமுமுக தலைவர் பேராசிரியர் எம். ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்றது. தற்போது இந்த சுனாமி பேரிடர் மையம் விரைவாக வளர்ந்து வருகிறது. 25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த சுனாமி பேரிடர் மையம் அப்பகுதியில் புயல், வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போது புகலிடமாக பயன்பெறும் வண்ணம் வளர்ந்து வருகிறது. இது சமூக நலக்கூடமாகவும் அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வண்ணம் அமைக்கப்பட்டு வருகிறது. இருப்பு 35 வெளியிட்டு எவ்வளவு நாளாச்சு? வருஷம் ஒன்னாச்சு. இந்த இருப்பு 35 எழுதினானுவ இந்த 35 லட்சம் ரூபாயில இனிமேல் நாகூர்ல அடுத்த வருஷம் சுனாமி வரப்போகுது. வகி வந்திருக்கவங்களுக்கு வகி வந்து சல்லாட்டு இருந்து நாகூர்ல சுனாமி பாதுகாப்பு மையம் கட்ட போறோம். 35 லட்சம் ரூபாயில சுனாமிக்கு என்ன செய்ய போறாங்களா? பாதுகாப்பு மையம் கட்ட போறாங்களாம். அடுத்த சுனாமி நாகூர் தானே வரப்போகுது. அடே, சுனாமியில பாதி என்ன சொல்லி பணத்தை வாங்கின? சரி, பாதுகாப்பு மையம் கட்டினியா? இடம் வாங்கினியா? அஸ்திவாரம் போட்டியா? கட்டட வேலையை ஆரம்பிச்சியா? எங்க அந்த ரூபா? குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இவ்விரண்டும் மட்டுமே மார்க்க ஆதாரங்கள் என மக்களிடம் அழகிய முறையில் அழைப்பு பணி செய்து வரும் அமைப்புகளில் ஒன்று ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற இயக்கமாகும். அல்லாஹ்வின் இல்லங்களை எழுப்பி அழைப்பு பணியை மட்டும் அரசியல் ஆரவாரங்கள் எதுவும் இல்லாமல் உள தூய்மையுடன் இயங்கும் இவ்வியக்கத்தை வாய் கூசாமல் வசைபாடும் நிலையை பாருங்கள். உண்மைக்கு மாற்றமான அப்பட்டமான பொய் செய்திகளை, அல்லாஹ்வின் ஆலயத்தின் மீதே அவிழ்த்துவிடும் அநியாயத்தையும், புதுக்கோட்டை பள்ளி நிர்மாண விவகாரத்தில் 7.5 லட்சம் ரூபாய் 17 லட்சம் ரூபாயாக மாறிப்போகும் அதிசயத்தையும் பொய்யர்களின் வாயினாலேயே கேளுங்கள். அதை விட அல்லாஹ் பெரியவன். ஏன்னு கேட்டா பாத்திலுக்கு துணை செய்ய மாட்டான். அதுக்கு ஒரு சம்பவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன சம்பவம்னு கேட்டா, பள்ளிவாசல் கட்டுவதற்காக இவர் பணங்கள் நிறைய வரும். இந்த பணங்களை என்ன செய்வார்னு கேட்டா, புதுக்கோட்டையில் ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் வாங்குறதுக்காக வேண்டி ஒரு அரபிட்ட இருந்து ஒரு 7.5 லட்சம் ரூபா வருது அவருக்கு. 7,50,000. அந்த 7,50,000 என்ன பண்றாருன்னு கேட்டா, அங்க உள்ள சகோதரர்கள், புதுக்கோட்டை மாவட்டம், பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள், அது யார்கிட்ட கொடுக்கலாம் அதெல்லாம் ஆலோசனை பண்ணி அங்க ஒரு கமிட்டியை போட்டு அதுக்கு அந்த ரூபாய்க்கு உள்ள பக்காவான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இதான் செய்யணும். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நல்லா ஒருத்தன் ஜால்ரா போட்டான். அவங்ககிட்ட கொண்டு 7.5 லட்சத்தையும் கொடுத்தாரு. இடம் தாருக்கு 7 லட்சத்தையும் வாங்கிட்டான். அந்த பணத்தை அவனை கொடுத்துட்டு, ஆமா, இப்ப பள்ளிவாசலுக்காக வர்ற பணத்தை 7 லட்சத்தையுமே எந்த அளவுக்கு ஒரு ஏமாளிங்கிற ஒரு இயக்கத்தில் இப்படி இந்த பள்ளிவாசலுங்கிற பெயர்ல எக்கச்சக்கமான தில்லு முள்ளுகள். புதுக்கோட்டையில பள்ளிவாசல் கட்டுறேன்னு சொல்லி 17 லட்சம் ரூபாய் கொண்டு ஒருத்தன் கையில கொடுத்து அவன் தின்னுட்டு போயிட்டான். நாங்க இழுத்து கொண்டாந்து வச்சதை வாங்கி செக்கெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். இப்படி இந்த பள்ளிவாசலுங்கிற பெயர்ல எக்கச்சக்கமான தில்லு முள்ளுகள். புதுக்கோட்டையில பள்ளிவாசல் கட்டுறேன்னு சொல்லி 17 லட்சம் ரூபாய் கொண்டு ஒருத்தன் கையில கொடுத்து அவன் தின்னுட்டு போயிட்டான். நாங்க இழுத்து கொண்டாந்து வச்சதை வாங்கி செக்கெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். ஜாத் அமைப்பின் நிர்வாக கணக்குகள் சம்பந்தமாக அவ்வியக்கத்தின் தலைவர் சகோதரர் கமாலுத்தீன் மதனி அவர்கள் திருச்சி அரிஸ்டோ ஓட்டலில் சொன்ன விளக்கத்தை
முற்றிலும் உண்மைக்கு மாற்றமாக அவதூறு சொல்ல வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் பொய்யர்கள் கூட்டம் கூறும் கூற்றின் தடுமாற்றத்தையும், பொய்யை திரும்ப திரும்ப கூறி அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்து உண்மைப்படுத்த முயற்சிக்கும் நிலையையும் பாருங்கள். நான் மரணித்து விட்டால் ஜம்மியத்துக்கு என்ன கடன் உள்ளது என்று சொல்லுகிறார்களோ அந்த தொகையை என் சொத்தை விற்றாவது கொடுத்துவிடு என்று அவர் தன் மனைவிக்கு செய்த வசியத்தை கணக்கு வழக்குகள் மனைவியிடம் உள்ளது என்று கூறியதாக திசை திருப்பும் விந்தையை பாருங்கள். அதனால இந்த ஜாக்குண்டா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த ஜாக்கு இயக்கம் என்ன? நாங்க உருவாக்கின இயக்கம் ஜாக். அல்லாஹ்வுடைய ஆலயம் எங்களுக்கு சொந்தம் என்று களம் இறங்கி இருக்கிறார்களே, அதுல முதல் இயக்கம் ஜாக். இவர்களை நம்ம வம்புக்கு இதுவரைக்கும் இழுக்கிறதே கிடையாது. கேட்டிருக்கிறேன். எப்ப கேட்டிருக்கிறேன்? 38 அந்த தாய்களை சாட்சியா வைத்துக்கொண்டு அரிஸ்டோ ஹோட்டல்ல நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? இன்னென்ன மாதிரி ஆட்களை நீங்க நியமிச்சிருக்கிறீங்களேன்னு கேட்கிறேன். இன்னென்ன மாதிரி தப்புகள் நீங்கள் பண்ணியிருக்கிறேன்னு கேட்கிறேன். எதுகளையெல்லாம் நான் பிறகு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அப்பவெல்லாம் அதை அவருக்கு பதில் சொல்லவில்லை. இப்ப செட்டிங் பண்ணி சொல்றாரு தவிர அப்ப அதுக்கு என்ன பதில் சொன்னார்னு கேட்டா, அது நான் என் பொண்டாட்டிக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னார். என் மனைவிக்கு ஆமா என்ன பொருளாதார விஷயங்கள் எல்லாமே மனைவிக்கு தெரியும்னு சொன்னார். மற்றபடி உள்ள தனிப்பட்ட ஒழுக்க சம்பந்தமா சில ஆட்கள் மீது சம்பந்த குற்றச்சாட்டுக்கு வந்து அவர் பதில் சொல்லல. அது 38 பேர் இருக்க இடத்துல நீங்க கேக்குறீங்க. ஆமா, அவ்வளவு பேரும் சாட்சியா இருக்கிறார்கள். அவர்கள் அரிஸ்டோ ஹோட்டலில் உட்காந்து எல்லா மௌலிகள் வந்து தாய்கள் மற்றும் தவிசாளர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கும்போது கணக்கு வழக்கை கேட்கும் பொழுது கணக்கு வழக்கெல்லாம் என் மனைவிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னதா அதில் நீங்கள்லாம் இருந்ததாக கேள்விப்பட்டோம். அதுக்கு கேசட்டோட இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். உண்மையா? அந்த கேசட் இருக்குது. திருச்சியில் அவர் அரிஸ்டோ ஹோட்டலில் வச்சு பேசும்போது இந்த மாதிரி சொல்லி காட்டினார், என்னுடைய மனைவிட்ட இந்த கேசட் இருக்குது. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கணக்கெல்லாம் கேசட் இருக்கு இல்ல, ஒட்டுமொத்த கணக்கெல்லாம் என் மனைவிட்ட இருக்குன்னு அப்படித்தானே? அந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டு மனைவி இருக்குது அப்படின்னு அந்த கூட நீங்க கலந்துட்டீங்களா? ஆமா கலந்து. உங்க காதல கேட்டீங்களா? ஆமா கேட்டேன். அல்லாஹ் நீங்க கேட்டீங்களா? அல்லாஹ் எல்லாமே மனைவிக்கு தெரியும்னு சொன்னார். மூணாவது குற்றச்சாட்டு கணக்கு விவகாரம் சொன்னார். கணக்கு விவகாரத்தை பொறுத்தவரையில அதாவது கணக்குங்கிறது இப்படியா ஏன்னா வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு பேலன்ஸ் இவ்வளவு சொல்லிட்டு போறதா கணக்கு. சில இடங்கள்ல அவர் அதான் சொல்ல முடியும். மொத்த கொட்டை கொடு விடாவாரியா வரிசா வழங்க வரிசை விடாவாரியா சொல்லக்கூடியவங்களை விடா வச்சுன்னா ஆடிட் பண்ணுது. ஆடிட் வேற இருக்குது கணக்கு. விடாவாரியா ஆடிட் பண்ணி போட்டு ஆடிட் போட்டு போட்ட அளவுக்கு அவன்கிட்ட விடாவாரியை தான் முடிச்சிடணும். ஒவ்வொரு வருஷத்துடைய ஆடிட் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருந்து தான் இருக்குது. நம்ம செக்கட்டி தெரியாத ஒவ்வொரு தடவையும் செக்கட்டி வரும்போது அவருடைய கணக்கு மேல்மட்ட கணக்கையும் கீழ்மட்ட கணக்கையும் பார்த்து அவர் செக் பண்ணி முடிவு பண்ணிட்டு போறாரு, பார்த்துட்டு போறாரு. நிர்வாகத்துக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பாபு நிர்வாகத்தை எல்லாம் ஜம்மியத்து பேர் நான் செத்து போனா சொன்னாங்க. ஜம்மியத்து பேர்ல குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய எதுவா இருந்தாலும் ரிட்டன் ஆகி கையில் இல்லாம கிடையவே இல்லை. ஜம்மியத்து பேர்ல என்னுடைய கணக்கு நான் என்னுடைய சொந்த பணத்தை கணக்கு கொடுப்பேன் சில ஆளுகளுக்கு. நான் அது எழுதவே கிடையாது. சரி, எழுத்துல வைக்கிறதே கிடையாது. எழுத்தப்பா வைக்க மாட்டேன். ஆனா ஜம்மியத்து மூலமா கடன் குடுக்கல் வாங்கல் செய்யறா இருந்தாலோ அல்லது எது குடுக்கல் வாங்க இருந்தாலும் ரிட்டன் ரெக்கார்ட் ஆகி ஃபைல்ல அது இன்னைக்கு பாதுகாப்பான இடத்துல என்னைக்கு சொன்ன வீட்டுல என் மனைவிட்ட கூட சொல்லி வச்சிருக்கேன். நான் செத்து போனா ஜம்மியத்துக்கு என்ன எவ்வளவு கடன் வருதுன்னு சொல்றாங்களோ அவ்வளோத்தையும் கொடுத்து சொத்தை விட்டு கொடுத்துட்டு தான் மற்ற செய்யும் சொல்லி என் மனைவிட்ட நான் சொல்லி அந்த அளவுக்கு நான் அதை கரெக்டா இருக்கேன். ரெண்டாவது ஜம்மியத்துக்கு என்ன கேங்க எனக்கு எங்க வந்துட்டு நம்ம அல்லாவுடைய வழக்கணுங்கிறத நம்ம நோக்கம் தவிர எனக்கு சொந்தமாக என்னுடைய சொந்த வாழ்க்கை பொறுத்தவரை நான் நிம்மதியா இருக்கலாம். அல்லாவுக்காக ஒரு பள்ளியை கட்டுபவனுக்கு நாளை மறுமையில் சுவனத்தில் அவனுக்காக ஒரு மாளிகையை அல்லாஹ் எழுப்புவான் என்ற நபிமொழிக்கிணங்க அல்லாஹுவின் ஆலயங்களை நிர்மாணிக்க உள தூய்மையுடன் உதவும் நல்லவர்களையும் நற்பணியாற்றும் நாணயமிக்க இயக்கத்தையும் நாராச நடையில் இந்த பொய்யர்கள் விமர்சிப்பதுடன் மத்திய மாநில உளவுத்துறையினரை உசிப்புவிடும் பரிதாப நிலையை பாருங்கள். பள்ளி நிர்மாணத்துக்கு வசூலாகும் பணத்தில் பாதியை செலவழிப்பார்கள், பாதியை அமுக்கிக் கொள்ளுவார்கள் என்று எந்த ஆதாரமும் இல்லாமல் புலம்பும் இந்த பொய்யர்கள் தான் தம்மை பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஜாக்குடைய மாவட்டத்தின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பலர் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. இவங்க கையில பள்ளிவாச போனா நான் சட்ட ரீதியா உள்ள விஷயத்துக்கு அப்புறம் வர்றேன்.
இவங்க கையில பள்ளிவாச போனா அது என்ன கதிக்கு ஆளாகும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு என்று இந்த ஜாக் இயக்கம் எந்த வழிமுறையை கையாளுகிற உளவுத்துறை ஒழுங்கா குறிக்கணும். இதை மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை இருந்தால் அவர்கள் தெளிவா நான் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களை நீங்கள் குறிக்க வேண்டும். இனிமே இந்த ஜாக்கை நாங்கள் விடுறதா இல்லை. இந்த ஜாக்கு செஞ்ச சட்ட மீறல்களுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கல என்று சொன்னால் அதுக்காக ஒரு போராட்டம் நடத்தி அவர்களை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் துணை நிற்கிறார்கள் என்கிற அளவுக்கு நாங்கள் இதை கொண்டு போவோம். இந்த ஜாக் என்ன பண்ணார் தெரியுமா? அதனுடைய தலைவர், அதனுடைய நிர்வாகிகள் வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்குவது. எப்படி வாங்குவது? சட்ட விரோதமாக வாங்குவது, ஹவாலாவில் வாங்குவது, உண்டியலில் வாங்குவது. வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் சட்டத்துக்கு எதிரான முறையில் நாங்கள் பள்ளிவாச கட்ட போறோம் என்று சொல்லி அவர்கள் பணத்தை திரட்டுவார்கள். 20 லட்சம் ரூபாய் திரட்டினால் 10 லட்சம் ரூபாயில் பள்ளியை கட்டிவிட்டு 10 லட்சம் ரூபாயை அமுக்கிக் கொள்வார்கள். இப்படி ஊழல் செய்வதற்காக எங்கேயாவது பள்ளி கட்டணுமா பள்ளி கட்டணுமா பள்ளி கட்டணுமா என்று அலைந்து கொண்டே திரிவார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை எழுப்புவதற்காக வேண்டி கெஞ்சி கூத்தாடி கையேந்தி அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசல் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் உழைக்கிறோம். எதற்காக வேண்டி? எதற்காக? நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு மாளிகை எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை ஒருவன் எழுப்பினால் நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு இல்லத்தை எழுப்புவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்களை கொள்ளையடித்து வந்திருக்கிறார்கள். உண்டியலில் பணம் வந்திருக்கிறார்கள். உளவுத்துறையை எல்லாம் கண்காணிக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை உளவுத்துறைக்கு காட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய கயவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒரு ஈமான்தாரியாக இருக்க முடியுமா? அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் நிதானியுங்கள். இவன் பின்னால் நீங்கள் போகிறீர்களே, நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் உள்ள அல்லாஹுவின் ஆலயங்கள் பற்றி, அதன் செயல்பாடுகள் குறித்து அண்மையில் இலங்கையில் பேசிய சகோதரர் பி ஜெயனுலாபுதீன் அவர்கள் திருவிதாங்கோட்டில் ஜாக் நிர்வாகத்தின் கீழ் உள்ள தௌஹீது பள்ளிவாசல் குதுபியத் நடக்கும் பள்ளியாக மாறிவிட்டது என்ற ஒரு பொய் செய்தியை குறிப்பிட்டதையும் அதன் உண்மை நிலையையும் அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உருவாக்கின அமைப்பு ஜாக் என்ற அமைப்பு, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பு, அதை உருவாக்கி தான் தலைவராக போட்டார்கள். எனக்கு தலைவர் பொறுப்பெல்லாம் வேணான்னு ஒரு சகோதரத்தை கொடுத்தோம். அவர் மதீனாவில் படித்தவராக இருந்து விட்டார். அந்த அமைப்பையே என்ன பண்ணாங்க? வெளிநாட்டிலேயே அகல ஹதீஸ் மாதிரி நம்மையும் வாங்கக்கூடாது பணம், முஜாஹிது மாதிரி நம்ம மட்டமா, முஜாஹிது மாதிரி நம்ம எதுக்கு வாங்கக்கூடாது, இலங்கையில் உள்ள அன்சார் சுன்னா மாதிரி நம்ம எதுக்கு போகக்கூடாது அப்படின்றெல்லாம் ஆர்குமெண்ட் வைத்து வாங்க ஆரம்பித்தாங்க. என்ன கதி? வாங்க ஆரம்பித்தா என்ன? இன்னைக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் தேடி அலைகிறாங்க. ஒரே அலைச்சல். என்ன அலைச்சல்? 3 பேர் பைய தூக்கிறது. உங்கள் ஊரில் பள்ளிவாசல் வேணுமா? உங்கள் ஊருக்கு பள்ளிவாசல் வேணுமா? உங்கள் ஊருக்கு பள்ளிவாசல் வேணுமா? ஏன் ஃபாயிதா? பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பள்ளிவாசல் இந்த ஊரில் இருக்குதே, பள்ளிவாசல் கட்டி கொடுத்தா ஃபாயிதா கிடைக்குது. அங்கே ஃபாயிதா இல்லை, அந்த ஃபாயிதா இல்லை, இந்த ஃபாயிதாவை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கிறனால பள்ளிவாசல் கட்டணுமா? அதே மாதிரி திருவிதாங்கோடு பள்ளிவாசல் நம்ம கமாலுதீன் மதனி சாஹிப் அவர்களுடைய ரெக்கமெண்டில் பணம் வாங்கி கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதில் குத்துபியத்து நடக்கிறது. குத்துபியத்துனா தெரியுமா? இருட்டில் லைட் அணைச்சிக்கிட்டு யா முஹியுத்தீன் அப்துல் கார் ஜிலானி 1000 தடவை திக்ர் செய்கிறது. தௌஹீத் பள்ளிங்க. தௌஹீதுடைய தலைவர் இருக்கார, அவர் ரெக்கமெண்டில் வாங்கி கொடுத்த அந்த பள்ளி இப்போ எதுக்கு பயன்படுது? அப்போ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அது தேவையா இல்லையா என்று கூட நீங்கள் பார்க்கவில்லை. அது ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தௌஹீதுடைய பணிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஏன் நீங்கள் ஒற்றுமையை நீங்கள் நினைவே கூடாதா? ஏன் அதிலிருந்து வெளியே வந்தீர்கள்? பதில் சொல்வதாக என்ன சொல்கிறார் தெரியுமா? தமிழ்நாட்டிலே ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பு உண்டு. அந்த அமைப்புடைய நோக்கமே பள்ளி கட்டுவது. தலைவர் பையை தோளிலே பையினுடைய பணத்தை போட்டு ஊராக சென்று பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா என்று நடக்கிறாராம். ₹1 2 பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா பள்ளி வேண்டுமா என்று நடக்கிறார்.
கெட்டிய பள்ளி எல்லாம் என்னானது? டிவியில பேசுகிறார், சிடி ஆதாரம். திருவிதாங்கோட்டிலே கமாலுதீன் மதனி திருவிதாங்கோட்டிலே ஒரு பள்ளி கட்டினார். அந்த பள்ளியில் இன்றைக்கு குத்துபியத் நடக்கிறது. அட பாவிகளே, அல்லாஹ்வை பற்றி உள்ள கொஞ்சமாவது பயம் உண்டுமா? திருவிதாங்கோட்டிலே தௌஹீத் பள்ளி உண்டுமா? எங்க போய் பேசுகிறார்? சிலோனிலே போய் பேசுகிறார். அந்த மக்களுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்பொழுது நான் போனேன் ஒரு 15 தினங்களுக்கு முன்னால். கேட்டார்கள் நேரடியாக. நான் சொன்னேன், பொய் சொல்வதை வாடிக்கையாக கொண்டவனை கூட பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அண்ணன் பிஜேபியே போய் சொல்லுவாரா? நபியாவே நபியா இந்த அளவுக்கு நீட்டளவுக்கெல்லாம் அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க, பொய் சொல்றது அவருடைய தொழிலேன்னு சொன்னேன். இந்த ஜாக் என்ன பண்ணார் தெரியுமா? அதனுடைய தலைவர், அதனுடைய நிர்வாகிகள் வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்குவது. எப்படி வாங்குவது? சட்ட விரோதமாக வாங்குவது, ஹவாலாவில் வாங்குவது, உண்டியலில் வாங்குவது. ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது சொல்கிறார், உளவுத்துறை அதிகாரிகளை குறித்துக் கொள்ளுங்கள். மத்திய துறையினர் ஏதாவது வேறு வேறு பிரிவுகள் அணியினர்கள் வந்தால் நீங்களும் குறித்துக் கொள்ளுங்கள். ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் யார் தெரியுமா? உண்டியல் பேர்வழிகள். சட்டவிரோதமாக பணங்களை நாடு கடத்துகிறவர்கள். அவர்களை சட்ட ரீதியாக நீங்கள் தண்டிப்பதற்கு பகரமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்து வருகிறீர்கள். உண்டியல் ரீதியாக பணத்தை கடத்துவது சட்டவிரோத செயல் அல்லவா? அப்படிப்பட்ட செயலை செய்கிறவர்களை நான் விடமாட்டேன், நான் அடித்தே தீருவேன் என்கிறார். 1995 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவானது. அதிலிருந்து வெளியேறும் போது சொன்னார், நான் அபூஜகளை விட மோசமானவன், இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்றான். அல்லாஹ் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுத்தான். பாளையத்தில் வந்து சொல்லுகிறார், நான் இதுவரை அந்த அமைப்பை வம்புக்கு இழுக்கவே இல்லை, இனிமேல் தான் நான் வம்புக்கே இழுக்க போகிறேன் என்கிறார். அவரே சொல்லி அடுத்த நிமிடமே அந்த கேசட்டை கேட்டு பாருங்கள், 6 கேசட் அந்த அமைப்பை பற்றி நான் பேசி இருக்கிறேன் என்கிறார். முன்னுக்கு பின் முரண்பாடான தகவலை நீங்கள் பார்க்க முடியும். அமைப்பை அழித்தே தீரவே, இவர்கள் எல்லாம் உண்டியல் பேர்வழிகள் என்று பேசுகிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, இவரிடத்தில் உண்டியல் வழியாக பணம் திரட்டுவது மார்க்க அடிப்படையில் கூடுமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு அவர் அளிக்கின்ற பதிலை பத்திரிகையின் வாயிலாக பாருங்கள் பார்த்த சகோதரர்களே. இவருடைய லட்சணம், இவருடைய மார்க்க தீர்ப்பு எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். உண்டியல் பேர்வழிகள் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அயல் நாட்டினுடைய பணத்தை அன்அபிஷியலாக கொண்டு வந்து சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்கிறவர்கள் இவர்கள் என்று நம்மை இனங்காட்டுகிறார். உண்டியல் நடத்த ஆதாரம் உண்டா? இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் சொல்களே. பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற ஒரு புத்தகம், ஆசிரியர் பி ஜெயினுல் ஆபதீன், அதனுடைய 37வது பக்கம். இந்த பக்கத்தில் உண்டியல் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் ஒரு கேள்வி, இஸ்லாமிய பொருளாதாரத்தின் பொருட்களின் விலையை ஆட்சியாளர்கள் நிர்ணயிக்கவோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பணத்தை உண்டியல் மூலம் கொண்டு செல்லவோ அனுமதி உண்டா? கேள்வி 37 பக்கத்தில் இருக்கிற கேள்வி. பதில் சொல்கிறார், ஒரு நபிமொழியை முன்வைத்து அந்த நபிமொழிக்கு பிறகு அவர் சொல்ல வருகிற செய்தி, ஒருவர் அயல் நாட்டில் திரட்டிய செல்வத்தை தான் விரும்புகின்ற வழிகளில் தனது தாயகம் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும், அது நியாயமானது. உண்டியல் வழியாக பணம் வருவது நியாயமானது. ஆட்சியில், இஸ்லாமிய ஆட்சியில் இப்படித்தான் நடக்க வேண்டும். அப்படி நடக்க இஸ்லாமிய ஆட்சி உபகாரம் செய்ய வேண்டும். இது இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நாடுகளில் உண்டியல் வழியாக பணம் வந்தாலோ அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு சொல்கிறார். அதற்கு ஒரு தடை வந்தால் அந்த தடையை நீக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் போராட வேண்டும். உண்டியல் வழியாக பணம் வருவதை ஒரு நாட்டு அரசு தடை செய்தால் நாம் ஒவ்வொருவரும் அதற்கு எதிராக போராட வேண்டும். பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்கிற ஒரு பத்திரிகையில் உண்டியல் வழி பணம் வருவது ஹலால், அவர் மக்களுக்கு வழங்கிய தீர்ப்பு. அவரு வின் டிவியில் ஒரு கீழக்கரையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுகிறார். எனது கணவன் துபாயில இருக்கிறார், உண்டியல் வழியாகத்தான் பணம் அனுப்புகிறார். டிடி எடுத்து அனுப்புவதாக இருந்தால் கமிஷன் பிடிக்கிறார்கள், தாமதமாக வந்து சேருகிறது, செலவு தொகைக்கு கஷ்டமாக இருக்கிறது, என்ன செய்ய? வின் டிவியில் 2 நபர்கள், அதில் ஒன்று பி ஜெயினுல் ஆபதீன், இருவரும் அமர்ந்து கொடுத்த வாக்குமூலம். வின் டிவியில் என்ன? வின் டிவியில் கொடுத்த வாக்குமூலம், உண்டியல் மூலம் பணம் அனுப்பப்படுவது சட்டவிரோத செயலாக இந்திய திருநாட்டில் கருதப்பட்டாலும் இஸ்லாமிய அடிப்படையில் அது குற்றமான காரியம் அல்ல.
இது இவர்கள் தடுக்கிறார்களே, இவர்களை நம்பி டிடி ஒப்படைக்க முடியுமா? யாரை நம்பி? இந்த நாட்டை நம்பி டிடி ஒப்படைக்க முடியுமா? ஒப்படைத்தால் முறையாக வந்து சேருமா? உண்டியலானால் நாளைக்கு நீங்க அங்கே கொடுத்தால் 1 மணி நேரத்தில் நீங்கள் வாங்கலாமே. உண்டியல் தான் உங்களுக்கு சிறந்தது. வின் டிவியில் கொடுக்கப்படுகிற பத்துவா. ஜாத் இயக்கத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் உதவி நிதிகள் தாயகத்துக்கு தடையின்றி வர மத்திய அரசின் FCRAயின் அனுமதியை எப்போது பெற்றார்கள் என்ற விவரத்தை சரிவர அறியாமல் வேண்டுமென்றே தவறான பொய்த் தகவல்களை காழ்ப்புணர்வுடன் கூறும் கொடுமையையும் அதன் உண்மை நிலையையும் பாருங்கள். 20 கோடி ரூபாய்களை வெளிநாடுகளிலிருந்து, அரபு நாடுகளிலிருந்து, அரபு நாட்டு அரசாங்கங்களிடமிருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய FCRAயில் அனுமதி வாங்காமல் இப்போ வாங்கி இருக்கிறாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதுவும் இந்த கலைஞர்கள் துணை வைத்துக் கொண்டு சிதம்பரத்தை பயன்படுத்தி வாங்கி இருக்கிறார்கள். அரசாங்கம் இந்த நேரத்தில் கேட்டாலும் கணக்கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவரால் முடியுமா? நம்மை ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் பொறுத்தவரையிலே அது மத்திய அரசினுடைய பிஜேபி ஆட்சி காலத்திலே அத்வானி உள்துறை அமைச்சராக இருந்த நேரத்திலே வெளிநாட்டிலிருந்து உதவிகளை பெறுவதற்குண்டான முறையான சட்டப்படியான அனுமதியை நாங்கள் பெற்று அதற்குண்டான உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கள்ளத்தனமாக நாங்கள் தரவில்லை. ஹராமான காசை நாங்கள் சமாளிக்கவில்லை. ஹராமான காசுகளை வைத்து பள்ளிவாசல் கட்டவில்லை. ஹலாலாக ஒரு பள்ளிவாசல் கட்டுவதன் மூலமாக நாளை சொர்க்கத்திலே வீட வேண்டும் என்று நினைத்து கொடுக்கக்கூடிய, நம்பி கொடுக்கக்கூடியவர்களுடைய உதவியை வைத்து தான் நடக்கிறதை தவிர எவரிடமும் கொள்ளையடிக்கவில்லை. எந்த அரசியல்வாதிகளிடமும் சூட்கேஸ் வாங்கவில்லை. எந்த அரசியல்வாதிகளையும் வானலாக போற்றி பாராட்டி அதற்காக வேண்டிய இந்த பிரதிபலனையும் பெற்று நாங்கள் பள்ளிவாசல்களை கட்டவில்லை. நாகூரில் அல்லாஹுவின் ஆலயத்தை கட்டும் நிர்மாண பணியில் வேண்டுமென்றே உண்மையை மறைத்து கூறிய பொய் குற்றச்சாட்டுகள் பிசுபிசுத்து போனதற்கு பின்னால் அறியாத மேலப்பாளையம் மக்களிடம் அவிழ்த்துவிடும் பொய்யையும் உண்மை விளக்கத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்ல, நாகூர்ல பள்ளிவாசல் கட்ட போறோம்னு சொல்லி அரபு நாட்டுல பணம் வாங்கினான். பள்ளிவாசல் கட்டுறாங்க, அந்த ஊர் மக்களை வச்சு கட்டணும். சொந்த தம்பியை கொண்டு போய் அங்க அனுப்பி, யாரு ஜாக்கு தலைவர் இருக்கார்ல கமாலுதீன், அவர் சொந்த தம்பி அங்க அனுப்பி அவருக்கு மாச சம்பளம் போட்டு அவர் கையில பணத்தை வச்சுட்டு பள்ளிவாசல் கட்டுறாரு. இது என்ன அநியாயம்? ஒரு கமிட்டி தானே பள்ளிவாசலை நிர்வகிக்கணும் என்று கேட்டு அதுல முறைகேடு சுட்டி காட்டணும். இப்படி இந்த பள்ளிவாசலுங்கிற பெயர்ல எக்கச்சக்கமான தில்லு முள்ளுகள். தௌஹீது பள்ளிவாசல் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 90 வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இதனுடைய இந்த பள்ளிவாசனுடைய கட்டுமான வகைக்காக வேண்டியுள்ள பணம், மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் உங்களுக்கு யார் செய்து கொடுத்தா? இங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது, ஆனால் எஸ்கே அவர்களால் செய்து கொடுக்கப்பட்டது. அதுக்கு முந்தி உள்ளூர் வாசிகளும் ஜீலானி 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க தங்கச்சி அஞ்சினா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. உஸ்மான் கான் 2000 கொடுத்தாங்க. இந்த பணத்தை இது நம்ம மக்கி மறைக்காரு 50,000. அப்போ இவங்களுடைய பணத்தை வச்சு இடம் வாங்கப்பட்டது. இடம் வாங்கிய பிறகு கட்டுமான வேலைகளை கமாலுதீன் அவரோட மூலமா ஏற்பாடு. அப்போ வாங்கப்பட்ட பிறகு இதில் உள்ள கட்டடங்கள்லாம் இடிச்சு சுத்தப்படுத்தப்பட்டது. குச்சி போட்டு நம்ம இருந்து வச்சு இதை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த பிறகு இந்த கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி எடுத்தோம். இந்த கட்டடம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் போகும்போது இது ஆரம்ப ஃபவுண்டேஷன் போர்ட்டில் இருந்து இது கட்டுமானம் போர்ட்டில் இருந்து இது கட்டடமாக உருவாது வர இதில் கமாலுதீனுக்குள்ள பங்கு என்ன? கமாலுதீன் அவர்களால் சேகரித்து பணம் அனுப்பியிருப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு நியமனம் செஞ்சுருந்தாங்க. என்ன முதல்ல இந்த ஊர்வாசிகள் கொஞ்சம் கரைச்சல் பண்ண காரணத்தினால
கமாலுத்தீன் மதனி அவர்களுடைய தம்பியை எனக்கு உதவியாகவும் அவருக்கு நான் உதவியாக இருந்து செய்து முடிக்க ஏற்பாடு செய்யணும். அவர் தம்பி பேர் என்ன? அபுல் கலாம். அப்போ இங்க அவர் தம்பியை நியமிப்பதற்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு இந்த அப்பா அந்த கமிட்டியில் இருக்கும் உங்க கொஞ்சம் கசமுசா, அதாவது ஒரு உறுதி அந்த நிர்வாகத்தில் ஒரு ஒழுங்கா அவங்க கட்டுக்கோப்பா ஒரு இல்லாதனால இல்லை. உங்கள் முன்னிலையிலையும் கமாலுத்தீன் மதனி மற்ற இதர இன்ஜினியர் வந்த முன்னிலையிலையும் பல விதமான அந்த கப்பூர் இந்த சேட்டுடைய மகன் இன்னும் சிலர் வந்து பிரச்சனை ஏற்படுத்தி அவதூறாகவும் கொச்ச வார்த்தை கொண்டு பேசின காரணத்தினால அவரை கொண்டுட்டு வந்து அப்ப இந்த நாகூர் வாசிகள் தான் கேட்டுக்கிட்டாங்க, இங்க பிரச்சனையா இருக்கனால நீங்களே உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை நீங்களே கொண்டு வந்து வச்சு அது வேலைகளை எங்களோட சேர்ந்து கவனிக்கும் சொல்லி நீங்க சொன்னதுனால தான் அவர் கொண்டு வந்தாரு. அப்படிதானே? அப்ப அந்த கமாலுத்தீன் மதனியுடைய தம்பி இங்க வேலை செய்யும் போது அவர் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரலாம்? சகலமும் ஒத்துழைத்தார். எல்லா வகையிலும் எல்லாம் ஒத்துழைத்தார். என்ன இல்லாம ஒரு காரியம் செய்ய மாட்டாரு, அவர் இல்லாம நான் ஒரு காரியத்தை செய்ய விட மாட்டேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. எனது சொந்த ஊர் நாகூர். எனது பெயர் யூசுப் ரஹமத்துல்லா சேத். எனது தகப்பனாருடைய பெயர் ரஹமத்துல்லா சேத். சமீப காலமா நாகூர் பள்ளிவாசல் சம்பந்தப்படுத்தப்பட்டு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது பரவலா. அது என்ன குற்றச்சாட்டுன்னா, நாகூர் பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி அதனுடைய வேலைகளை செய்வதற்கு கமாலுத்தீன் மதனி தன்னுடைய தம்பியை கொண்டு வந்து வைத்து அவர் வேலை வாங்கினார். நாகூர்லேயே ஒரு கிளை இருந்து அங்கேயே கிளைக்கென நிர்வாகிகள் இருக்கும்போது இவர் எப்படி தன்னுடைய தம்பியை கொண்டு வந்து வைத்து இங்கே அவர் வேலை செய்யலாம்? அது ஒரு குற்றச்சாட்டாக மக்கள் மத்தியில் சொல்லப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக மாநில தலைவர் எஸ் கமாலுத்தீன் அவர்களுடைய தம்பி இங்கே நாகூர் பள்ளிவாசல் கட்டிட பணிக்காக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்பதை நாகூர் வாசிகளாகிய நாங்கள் தான் விரும்பி கேட்டுக்கொண்டோம். அமீர் எஸ்கே அமீர் அவர்கள் விருப்பத்திற்கு கட்டாயமாக அவரை அனுப்பி வைக்கவில்லை. நாகூர் தவீதுவாதிகளுடைய வேண்டுகோளை ஏற்றுதான் அவர்கள் தனது தம்பி அபுல் கலாம் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அப்படி நாங்கள் ஏன் கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால், நாகூர் வாசிகளாகிய நாங்கள் மட்டிலும் இருந்ததை கற்றினால் பல குற்றச்சாட்டுகள் வரும், சில ஃபசாதுகள் ஏற்படும் என்பதால் நம்பிக்கைக்குரிய அமீர் அவர்களுடைய பொறுப்பில் ஒரு பார்வையாளரை, அதாவது கண்காணிப்பாளரை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டு தவிர்க்கப்படும். கட்டிட வேலைகளும் முறையாக முனைப்பாக செயல்படும். மற்றவர்கள் எந்த குற்றச்சாட்டும் சொல்லப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நாகூர் வாசிகளின் வேண்டுகோளுக்கிணங்க தான் அமீர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அல்லாது அவர்களை கட்டாயமாக அவர்கள் விருப்பத்துக்கு எங்களிடத்தில் அவர்களை திணிக்கப்படவில்லை. ஜாக் நிர்வாகிகள் எவ்வளவு தில்லுமுல்லுகள் ஏமாற்றுகள் செய்துள்ளார்கள். பொருளாதார விஷயத்தில் மட்டுமல்ல, ஒழுக்க வாழ்வில் கூட எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள், கெட்டவர்கள் என்பதை தோலுரித்து காட்டப் போகிறோம், பாமர மக்களுக்கு பகிரங்கப்படுத்த போகிறோம் என்று கொக்கரிக்கும் இவர்களின் பரிசுத்த தன்மைக்கு சான்றுகளை பாருங்கள். பிற இயக்கங்களை சார்ந்தோரின் ரத்தம் கண்ணியத்திற்கு பங்கம் விளைவித்து சட்டம் ஒழுங்கு கிடைச் செய்பவர்கள் என்பதற்குரிய ஆதாரங்களை பாருங்கள். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து பெறப்படும் நிதியில் சல்லி காசை கூட தீண்ட மாட்டோம் என்று சூளுரைத்தோரின் இயக்கத்தின் மாநில துணைத் தலைவரின் நிதி பெறும் நிலைமை, நெல்லை மாவட்டத்தில் பள்ளி கட்டுவதற்காக இலங்கையிலிருந்து பெறப்பட்ட 5.5 லட்சம் ரூபாயை பள்ளி கட்டாமல் அம்பேலாக்கிய அயோக்கியத்தனம், திருப்பூரில் உள்ள மங்கலம் என்ற இடத்தில் கட்டப்பட்ட பள்ளி நிர்மாணம் முழுக்க குவைத் நிறுவனம் ஒன்றால் நிதியுதவி பெறப்பட்டது என்பது போன்ற உண்மைகள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதை இனி பாருங்கள். எவ்வளவு ஃப்ராட் பண்ணி இருக்கிறீர்கள், எவ்வளவு தில்லுமுள்ளு செய்திருக்கிறீர்கள். அந்த ஜாக்கு தன்னிலை விளக்கம் அந்த சீடியை நீங்கள் பார்க்க வேண்டும்.
அதை பரப்ப போறோம் இனிமே. அது முக்கியமான ஆட்களுக்கு என்று இருந்ததை மாற்றி இவங்க எப்படிப்பட்ட கீழ்த்தரமானவர்கள், எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதை அம்பலப்படுத்த போறோம். அது மாத்திரம் இல்ல, பண விஷயம் மட்டும் நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு பண விஷயத்துல, அதெல்லாம் அந்த சீட்டில் பாருங்க. அடுத்து என்ன? ஒழுக்க வாழ்க்கையில இங்க வந்து மக்களிடத்தை என்ன ஆதாரம் காட்டினாய்? குர்ஆனை கட்சியும் பேசக்கூடியவருடைய நாவிலே எதற்கு இப்படிப்பட்ட ஈரத்தனமான வார்த்தைகள் இருந்தது? இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எந்த முஸ்லீமுடைய நாவியாலும் கரத்தாலும் அவன் பிற மனிதர் பாதுகாக்கப்படுகிறார், அவன் தான் உண்மையான முஸ்லீம். அட பாவிகளா, 10/3/2004 தாமுக அலுவலகத்திலே என்னை வெட்டுவதற்கு ஆதரவிப்பது யாரு? உன்னுடைய கரத்தால் யாரா பாதுகாக்கப்பட்டா? என் கண்முன்னாலே 2 இந்து சகோதரர் வெட்டப்பட்டான். அதான் உண்மை. ரத்தத்தை ஓட்டினாயே தாத்தாஜாவின் தலைவனே, நீ இன்றைக்கு நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கலாம். உன்னிடத்திலே காசு வாங்கக்கூடிய சில ஆடியோ கிரேராஜ் போட்டு இருக்கலாம். உன்னிடத்திலே காசு வாங்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரி இருந்திருக்கலாம். அவனெல்லாம் நாளை மறுமை நாளை வரமாட்டான். நிச்சயமாக இந்த ரஃபீக் நாளை நான் நீதிமன்றத்தை அல்லாஹ்வுடைய மன்றத்தில் எதிர்த்து வழக்காடினால், பிஜேவர்களே, உங்களுக்கு 70 மணி சங்கிலி அல்லாஹ்விடத்தில் இருக்கும், மறந்து விடாதீர்கள். நினைத்துக் கொண்டாய ரத்தம் போட்டுவது உன்னுடைய கரத்தால் எந்த முஸ்லீம் பாதுகாக்கப்பட்டான்? இல்லை. ஒரு மனிதனாய் நீ வாழ வைத்திருப்பாயா? சொல்லப்படான். தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் கலவரத்திற்கு காரணமாக நீ இருந்தாய் என்று சொல்லி இந்த சகோதரி இப்ப சொல்லும்போது எனக்கு நிறைவு செய்து தெரியும். உண்மையிலே எனக்கு தெரியாது. இல்லை என்று சொன்னால் இவனையெல்லாம் தலைவன் என்று நான் ஒரு மணி எடுத்துக் கொள்ள மாட்டேன். ஆயுத கலாச்சாரம் கூடாது என்பதை சத்தியத்தை 1400 ஆண்டுக்கு முன்பாக போதித்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திலே இப்படி ஒரு இழிவாக இருந்திருக்கிறான் நினைக்கின்ற பொழுது அல்லாஹ்வை அப்புறப்படுத்துவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்றி சொல்ல வேண்டும். இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மேடையிலே எப்படிப்பட்ட மேடை இது? இந்த இடத்தில் எப்படிப்பட்ட சத்தியத்தை எல்லாம் அந்த மனிதர் போதித்திருக்கிறார். மாறாக இங்கே நின்று கொண்டு ரசூலை பற்றி, ரூபாய்களை பற்றி, இன்னும் இந்த ஜாக்கில் இருக்கக்கூடிய அன்பை திராயங்களை பற்றி இப்படி புறம்பேசி விட்டு போயிருக்கிறாயே. நாங்கள் ஒன்றும் பின்வாசல் வழியாக வரவில்லை. நீங்க எல்லாம் புறவாசல் வழியாக வரியா? வந்து பாரு. புறவாசல் வழியாக வந்து பாரு. யாரு? புறவாசல் வழியாக வரவில்லை. உன்னை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு ஆட்சியங்களுக்கு உண்டு. நான் இப்பவும் சொல்கிறேன், இங்க நிற்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய மாட்டு மத சகோதர சகோதரிகள், மாற்று ஜமாத்தை சேர்ந்தவர்கள் கைகொட்டி சிரிக்க கூடாது என்பதற்காக மட்டும்தான் சில விஷயங்களை அடக்கி வாசித்துக் கொண்டு போகிறேன். திண்ணை தோழனா? யாரு திண்ணை தோழர்கள்? வரலாறு தெரியுமா? படித்தும் பார். ரத்த அப்படி சூடேறிப்பவருடைய வாழ்க்கையை பார்த்தார். அவர்களோட ஒப்பிடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்க எல்லாம் திண்ணை தோழர்கள் போஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டு, அப்ப திண்ணை தோழர் யாருக்குடா தோழர்கள்? யாரு? அடுத்தவன் பள்ளியாசை அபகரிச்சு உட்கார்ந்து அவன் தான் போட்டு நபியா? அவன் தான் தலைவனா? இவரோட கொடுமை தெரியுமா? விசாரணை நடக்கு. மரிய ஜார்ஜி, மதிப்பிற்குரிய உதவி காவல் ஆணையர் மரிய ஜார்ஜி முன்னாடி கேட்கிறாங்க, நீங்க வந்து இப்போ தனியா தான் அமைப்பு வச்சிருக்கீங்க, ஜாக்ல கிடையாதுங்க. இல்லையா, நான் இப்ப ஜாக்ல இருக்கேன் அப்படின்னு. யாரு? நபி மேலப்பாளைய லோக்கல் நபி சொன்னாரு. பொய்சல சாட்சி 10 பேர் இருக்கு சொல்கிறேன் என்றால் எந்த மேடையிலும் பேசவில்லை அன்பார்ந்த சோழர்களே, எந்த கேசட்டிலும் பேசவில்லை, எந்த ஜுமாவுடைய மேடையிலும் பேசவில்லை. தங்களை தூய்மையானவர்கள் சஹாபாக்களுக்கு ஒப்பானதாக கருதி அடுத்தவரை மட்டம் தட்டி ஒண்ணுமில்லாமல் ஆக்க நினைக்கும் பொழுது அவருடைய தூய்மை தன்மையின் லட்சணத்தை வெளிப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். சைஃபுல்லா ஹாஜா என்பவர் சட்டக்குறைய ஒரு 10,000 to 15,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார். அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய தலைவருடைய தலைவராக இருந்தார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைவராக இருந்தார். இன்றைக்கு மாநிலத்தில் துணைத் தலைவராக இருக்கிறார். இவருக்கு இந்த சம்பளம் வெளிநாட்டில் இருக்கிற அமைப்பின் மூலம் வருகிறதா இல்லையா? முதல் கேள்வி. எங்களின் மூலம் வருகிறது என்று பகிரங்கமாக சொல்கிறோம். எங்களின் மூலம் வருகிறது. எப்படியாவது அவருடைய குடும்பம் நடக்கட்டும், அவரை பற்றி பேச வேண்டாம் என்றால் நம்முடைய தலைவர். அவரை பற்றி பேச வேண்டாம், எப்படியாவது குடும்பம் நடக்கட்டும் என்றார். நாங்கள் இதுவரை பேசவில்லையே. அமைப்பை அழிக்காமல் விடமாட்டேன். உளவுத்துறை அதிகாரிகளை குறித்துக் கொள்ளுங்கள். இனி போராட்டம் நடத்தியாவது இந்த ஜேஐகே இல்லாமல் ஆக்குவேன் என்றால் எப்படி விட முடியும்? ஒரு தனி மனிதன் காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை திரட்டி நாயகத்திற்கு அல்லாஹ் அக்பர் என்கிற முழக்கத்தோடு ஒரு அமைப்பை இல்லாமல் ஆக்குகிறேன் என்ற அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு நாட்டில் நரம்பில்லாமல் பேசுகிறான் என்றால் எப்படி அனுமதிக்க முடியும்? இந்த நாட்டில் யாருக்கும் அமைப்பு நடத்த உரிமை இல்லையா? இந்த நாட்டில் யாருக்கும் ஏகத்துவத்தை சொல்வதற்கு உரிமை இல்லையா? தன்னை அபூஜகல் என்று பிரகடனப்படுத்துகிறார். செயல் அப்படித்தானே இருக்கும். சைஃபுல்லா ஹாஜா வெளிநாட்டில் இருந்து பகிரங்கமாக குற்றம் சுமத்தி சொல்கிறேன். இல்லை என்று மறுப்பதாக இருந்தால் இதே மேலப்பாளையத்தில் சைஃபுல்லா ஹாஜா நான் வெளிநாட்டின் அமைப்பிலிருந்து சம்பளம் வாங்காத ஒரு தூய்மையாளன் என்று பேச வேண்டும். அது இங்கே ரெக்கார்டு செய்யப்பட வேண்டும்.
இது முதலாவது குற்றம். இதை முதலாவது நாங்கள் சுமத்துகிற குற்றம். வெளிநாட்டு தொடர்பை கள்ளத்தனமாக உங்களுக்கு உண்டு. இரண்டாவது, அனைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2000 ஆரம்பிக்கப்பட்டது. வெளிநாட்டினுடைய உதவி, வெளிநாட்டு அமைப்பினுடைய உதவி நீங்கள் வாங்கவே இல்லையா? இலங்கையில இருக்கிற ஜம்மியத்து சபாப் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பை நடத்துகிறார் என்னுடைய நெருக்கமான நண்பர் மிஸ்டர் ரஷீத் என்று சொல்லப்படுகிற ஒரு மௌலவி. அவரிடமிருந்து 5.5 லட்சம் ரூபாய் ரொக்கமாக ஒரே தொகையாக ஒரே நாளில் மேலப்பாளைய பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பள்ளி கட்டுவதாக வாங்கி வந்தீர்களே பாதிகளே, அந்த பள்ளி எங்கே? இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே அந்த பள்ளி? எங்காவது ஒரு கூட்டத்தை நாங்கள் பேசியிருப்போமா? எங்காவது ஒரு இடத்தில் இந்த செய்தியை நாங்கள் சொல்லி இருப்போமா? நாங்கள் பள்ளி கட்டினால் 10% கமிஷன் அடிக்கக்கூடிய கூட்டம் என்று பேசுகிறீர்கள். அல்லாஹ் அறிவான். கமிஷன் ஒன்றில் நீங்கள் வாங்கி தந்திருக்க வேண்டும், அல்லது வாங்கும் பொழுது நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், அல்லது கொடுத்த நபராவது உங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். மூன்றும் இல்லை. பள்ளி கட்டுகிறார், கமிஷன் அவர்களுக்கு வருகிறது. சரி, அப்படியே வைத்துக் கொள்ளுங்களேன். பள்ளிக்கு வாங்கிய பணத்தில் பள்ளியே இல்லையே பாதிகளே, அமைப்பினுடைய பணம் அல்லவா அது? அது போகட்டும். திருப்பூர் கோவை மாநகரத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் அருகில இருக்கிறது ஒரு பகுதி, மங்களம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒரு பள்ளி வாங்கி முழுக்க குவைத்தினுடைய நிறுவனத்திலிருந்து வாங்கி கட்டப்பட்ட பள்ளியா இல்லையா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதன் நோக்கம் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ குழுவையோ அல்லது இயக்கத்தையோ குறித்த வெறுப்புணர்வை, காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அல்ல. மாறாக சமுதாய பணி என்ற போர்வையில் பிற சமுதாய இயக்கங்களின் அறப்பணியை கொச்சைப்படுத்துவதுடன் அவ்வியக்கங்களின் நற்பணிகளுக்கு அதற்கு உதவக்கூடிய நல்லவர்களுக்கு ஊறு விளைவிக்க நாடும் இந்த கும்பலின் தராதரத்தை மக்களுக்கு தோலுரித்து காட்டி இவர்களின் பின்னால் செல்வது எந்த பயனையும் இம்மையிலும் மறுமையிலும் தரப்போவதில்லை என்று எச்சரிப்பதே நோக்கம். நன்மையை ஏவி தீமையை தடுப்பது மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயத்தாரின் பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் அருள்மறையில் கூறுகிறான். كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் திருமதியில் இடம்பெறுகிறது. எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நன்மையை ஏவி வர வேண்டும், தீமைகளை தடுத்து வர வேண்டும். இல்லையெனில் அல்லாஹ் உங்கள் மீது தனது வேதனையை இறக்கி வைக்கக்கூடும். பின்னர் நீங்கள் அவனை துவாவின் மூலம் அழைப்பீர்கள், ஆனால் உங்களது துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். சமுதாய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவித்து அபாண்டமான பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசும் இக்கும்பலை அடையாளம் கண்டு இவர்களுக்கு செய்யும் பொருளுதவிகள், ஒத்தாசைகள் எதுவாக இருந்தாலும் அவை சமூக கேடுக்குத்தான் வழிவகுக்கும், சமூக நலத்துக்கு சற்றும் உதவாது என்பதை உணர்ந்து சிந்தித்து செயல்படவும் நடுநிலையோடு நற்பணியாற்றும் சமூக நல இயக்கங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் புரிய தூண்டுகிறோம். இக்கும்பலின் குறைகளை பலமுறை சுட்டிக்காட்டி சீர்படுத்த முயன்ற போதும் பாவத்துக்கு பாவம்தான் பரிகாரம் என்ற முறையில்தான் இவர்களின் அணுகுமுறைகள் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. சிந்திப்பீர், செயல்படுவீர்.